குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25, 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி வியூ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம கன்னட பஸ் பார்த்து முடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துமஸ் விழா வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. அதனால் வந்து நம்ம மாணவர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? நம்ம அடுத்து கன்னட பேஜ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேஜ் சம்மந்தமான டீட்டெயில் பார்த்துலாம். நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து இந்தியன் அப்படி லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். சரிங்களா? இந்த 2 டெஸ்ட் பேஜோட அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்தியன் டெஸ்ட் பேஜ் ஜனவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 31 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே இணைஞ்சிக்கோங்க. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 60 டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவிஷன்ஸ் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனோட ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரியும். நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மறக்காது. ஒரு டைம் படித்தா அது அப்படியே மைண்டில் நிற்க மாதிரி தான். அதுமாதிரி லத்தி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 45க்கும் மேற்பட்டது 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கொடுத்துருக்கோம். ரெண்டு ஷெட்யூலுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷெட்யூல் ஏதாவது டவுட் இருக்குது, எக்ஸாம் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கன்னட பஸ் பார்த்துலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைய உள்ள இடத்தை வந்து பார்த்திங்கன்னா மறு ஆய்வுக்கு உட்படுத்துமாறு வந்து பார்த்திங்கன்னா இந்திய புவியியல் ஆய்வு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குன்னு கூட தெரிஞ்சுட்டா போதும், மற்றபடி எதுவுமே நமக்கு தேவையில்லை. மதுரை மாவட்டத்தில் இருக்குது அரிட்டாப்பட்டி. ஓகேங்களா? அடுத்து ஆளுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்றே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்டோம் நியூஸை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வரனால அதையும் பார்த்துலாம். கேரளா, மணிப்பூர் உட்பட 5 மாநிலங்களின் ஆளுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஒடிசா மாநில ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணுறதா சொல்லிட்டாரு. அவருடைய ராஜினாமா வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. கேரளா ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஃப் முகமது கான் வந்து பார்த்திங்கன்னா பீகார் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கார். பீகார் ஆளுநராக இருந்த ராஜேந்திர விஸ்வநாத் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி சேஞ்ச் பண்ணி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணிப்பூர் மாநில ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா அஜய்குமார் பல்லா நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளாக மத்திய உள்துறை அமைச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா பணி செஞ்சவர். ஓகேங்களா? அஸ்ஸாம் மாநில ஆளுநராக லட்சுமண பிரசாந்த் ஆச்சாரியா வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த பணி வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பொறுப்பு விடுவிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜய்குமார் பல்லா வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? மிசோரம் ஆளுநராக இருந்த ஹரிபாபு கம்பம்பட்டியா வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கார். மிசோரம் ஆளுநராக முன்னாள் இராணுவ தலைமை தளபதினா விகே சிங் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? ஆளுநரோட சேஞ்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும், டிஎன்பிசியில் கேட்குவாங்க. அடுத்து தேர்தல் விதிமுறைகள் திருத்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் விதிமுறையில் என்ன இருந்திருந்தாலும் எல்லா டேட்டாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தேர்தல் நடத்தை விதிகள் வந்து பார்த்திங்கன்னா 1961 தான் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த விதிகள் வந்து பார்த்திங்கன்னா விதி 93(2)A பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சட்ட அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்களை மேற்கொண்டுச்சு. ஓகேங்களா? தேர்தல் தொடர்பான மின்னணு ஆவணங்கள் தவறாக பயன்படுத்தி தடுப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா தேர்தலான பரிந்துரையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மத்திய அரசு சொல்லிட்டாங்க. திருத்தப்பட்ட விதிமுறையின்படி நீதிமன்ற அனுமதி இல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் பெற முடியும், பிற ஆவணங்களை பொதுமக்கள் பெற முடியாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் ஒரு டைம். ஏன்னா புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? தமிழகம் முழுவதும் கிறிஸ்மஸ் விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8000 போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டிருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேற்றே வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அது ரிப்பீட்டடாக அந்த பேரை வந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மெமரி ஆகிடும். அதனால திருப்பி அதே சொல்கிறோம். ஓய்வு பெற்ற நீதிபதினா ராமசுப்ரமணியன் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து குப்பை சேகரிப்போருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுசுழற்சி நெகிழியால் உருவாக்கப்பட்ட வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. கிழக்கு தாம்பரத்தை அடுத்த மப்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை சேகரிப்போருக்கு மறுசுழற்சி நெகிழி மூலம் உருவாக்கப்பட்ட உறுதியான பொருட்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இலவச வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஃபார் சேஞ்ச் அப்படின்ற நிறுவனத்தினுடைய மறுசுழற்சி செய்யப்பட்ட நெகிழி பொருட்களை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா 9 லட்சம் செலவில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட 6 வீடுகளை வந்து பார்த்திங்கன்னா பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வீடு முழுவதும் வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அந்த நெகிழியால் செஞ்சிருக்க மாட்டாங்க. அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா?
அடுத்து முக்கியமானது டிசம்பர் 27 வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. விருப்பம் இருக்கிறவங்க போய் கலந்துக்கலாம். நான் இதை கட் பண்ணி நம்ம குரூப்லேயும் போடுறேன், யாருக்காவது யூஸ் ஆகும். சரிங்களா, ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் தான் நடக்குது. கிண்டி ஆலந்தூர் சாலை ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தான் வந்து நடக்குது. இது ஆல்ரெடி நடக்க இருந்தது, மழை புயல்னு சொன்னதுனால அப்போ வந்து தள்ளி வச்சிட்டாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டிசம்பர் 27 வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 2 லட்சம் வரை கட்டணமில்லா சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தொகையை உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இந்த இன்னுயிர் காப்போம் நமை காக்கும் 48 அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2021 டிசம்பர் 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முதல்வரால் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், எப்போ தொடங்கினான்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்தில் சிக்கியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக மீட்டு அந்த பட்டியலிடப்பட்டிருக்க மருத்துவமனையில் கூட சேர்த்தோம்னா முதல் 48 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான சிகிச்சை வந்து இலவசமாக வழங்கப்படும். ஓகேங்களா, ஏன்னா முதல் 48 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, தங்க 48 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 48 மணி நேரத்தில் அவருடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவரை காப்பாற்ற முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பட்டியலிடப்பட்ட அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா இலவச சிகிச்சை தான். முக்கியமாக அந்த ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் வருது. சரிங்களா, அதுக்கான தொகை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 1 லட்சமாக கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 2 லட்சமாக உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த விபத்து உள்ளானவரை வந்து கொண்டு போய் சேர்க்குறாரு பார்த்திங்களா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பரிசு தொகையும் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா, இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவங்க மட்டுமல்லாது தமிழக எல்லைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த விபத்து ஏற்பட்டு யாருக்கு ஏற்பட்டாலும் இதே தான். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிசியில் கேட்டுருவாங்க, கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. வெம்பங்கோட்டை அகழாயில் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை வடிவ பீங்கான் மணிலாம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, வெம்பங்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வு வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீங்கானில் தயாரிக்கப்பட்ட உருண்டை வடிவ மணி, மாவு கற்களாலான நீள் வடிவ மணிகள், அலங்கரிக்கப்பட்ட சங்கு வலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடச்சிருக்கு. நமக்கு கேள்வி என்ன டிஎன்யூஸ் அப்படின்னா வெம்பங்கோட்டை எந்த மாவட்டம்னு கேட்டுருவாங்க, அவ்வளோதான் கேள்வி. விருதுநகர் மாவட்டம், இதுதான் முக்கியமான கொஸ்டின் டிஎன்யூஸ் சார்பில். ஓகேங்களா, இது வரைக்கும் 2900க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே இடத்துல கிடச்சிருக்கு. டிஎன்பிசியில் தான் டீப்பாக கேட்பாங்க, நம்ம டிஎன்யூஸ் சார்பில் மேலோட்டம் படித்த போது. அடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஹீஸ்டன் பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் இருக்கை நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மேலும் 1.50 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த ஹீஸ்டன் பல்கலைக்கழகம் 1927ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. அன்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் ஒதுக்கிட்டு இருக்கோம். இந்த முறை வந்து கூடுதலாக 1.5 கோடி வழங்கியிருக்கோம். வாஜ்பாயோடைய 100வது பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்கோம். 1999ஆம் ஆண்டு பிப்ரவரியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் வந்து பார்த்திங்கன்னா லாகூருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்தில் பயணம் செஞ்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமைதி ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர் நடந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய பிறந்தநாள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 100வது பிறந்தநாள். ஓகேங்களா, அடுத்து பொருளாதார நிபுணர்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு 2025-26ஆம் ஆண்டு பட்ஜெட்டுக்காக. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அவங்க பேர் தான் இம்பார்ட்டன்ட். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா, இது உங்கள் பேர் உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் ஓகேங்களா சுமன் பெர்ரி, அவருடைய பேர் வந்து சுமன் பெர்ரி. நிதி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி PVR சுப்பிரமணியம், இவரும் முக்கியமான ஆள் தான், பேர் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த் நாகேஸ்வரன். ஓகேங்களா, இவரெல்லாம் ரீசெண்டாக நியமிக்கப்பட்டவர். அடுத்து பொருளாதார நிபுணர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுர்ஜித் பல்லா, TK ஜோஷி உள்ளிட்டோர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தலைமை செயல் அதிகாரி, தலைமை பொருளாதார ஆலோசகர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூ சார்பிலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, எஸ்ஐ கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் முக்கியமான பதவிகள் தான். அடுத்து செட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011ஆம் ஆண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கான தேர்வு நடத்தி வருது. அந்த அமைப்புக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாநில நுழைவுத் தேர்வுக்கான செட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அடுத்து குற்றவியல் வழக்கு விசாரணை நடைமுறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் புதியதாக சட்டங்கள் தொடர்பான சாட்சிய, நியாயஸ்ருதி, சைன், சம்மன்கள் உள்ளிட்ட செயலிகளை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த செயலிகளோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன்யூ சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சட்டங்கள் தொடர்பான செயலிகள் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நிகழாண்டு பெறப்பட்ட மொத்தம் 7 கோடி வேலை விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா 40% பெண்களுடையது அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்னாகோ வேலைவாய்ப்பு தளம் வெளியிட்ட நிகழாண்டு வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 7 கோடி விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்டது. இதில் 25% வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட அதிகம். இதில் 7 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா 40%, அதாவது 2.8 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க.
அடுத்து வாஜ்பாய் பற்றி டேட்டா கொடுத்துருக்காங்க. மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா விருது பெற்றவருமான அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய 100வது பிறந்தநாள் வந்து கொண்டாடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாஜ்பாய் பிறந்தநாள் நூற்றாண்டை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள கேடி விளையாட்டு மைதானத்தில் வந்து நடைபெற்ற அடல் யுவ மகா கும்ப விழா. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் அங்கே பங்கேற்று பேசியிருக்கிறார். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சுன்றது முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1924 டிசம்பர் 25 பிறந்திருக்கிறார். ஓகேங்களா, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் வாசிக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நோட் பண்ணிக்கிறது தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாய் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்கும் போது பாகிஸ்தானில் இருக்க ஒரு பெண் நிருபர் என்ன கேட்டுக்கிறார் அப்படின்னா, காஷ்மீரை நீங்கள் வரதட்சணையாக தர மாதிரி இருந்தால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கு வாஜ்பாய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முழு பாகிஸ்தானையும் எனக்கு வரதட்சணையாக கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 17 சிறார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால புஷ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நாளை வழங்குறாங்க. பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 17 சிறுவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டுக்கான பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புஷ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா, கலை மற்றும் கலாச்சாரம், வீரம், புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவைகள், விளையாட்டு, சுற்றுச்சூழல் சூழல் உள்ளிட்ட 7 பிரிவுகளில் சாதனை புரிந்த சிறார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் வீர பால திவாஸ் அப்படின்ற ஒரு தினம் வந்து கொண்டாடுறாங்க. வீர பால திவாஸ் தினம் என்ன கொண்டாடுறாங்கன்னா டிசம்பர் 25 அந்த நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால புஷ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் வயது சிறுவர்களுக்கு வந்து வழங்கப்படுது. நிகழாண்டு 14 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 சிறுவர்கள் மற்றும் 10 சிறுமிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா, இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து நடைபெறுது. இந்த விழாவில் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். ஓகேங்களா, கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் சுபோஷித் பஞ்சாயத் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா, முக்கியமான கொஷின். சுபோஷித் பஞ்சாயத் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டம். பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். அதாவது கர்நாடகத்தில் நடைபெற்ற 86வது சீனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக வீரர் எம் ரகு மற்றும் ஹரியானாவை சேர்ந்த தேவிகா சிகக் இவங்க 2 பேரும் தன்னுடைய பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்க வாங்குகிற முதல் பட்டம் இது. ஓகேங்களா, அடுத்து அண்டர் 19 T20 உலகக்கோப்பை இந்திய மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, மலேசியாவில் ஜனவரி 18 பிப்ரவரி 2 வரை நடைபெற இருக்கும் ஐசிசியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான அண்டர் 19 மகளிருக்கான T20 உலகக்கோப்பை வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் வெளியிட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கி பிரசாத் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க பேர் கொடுத்து இவங்க எந்த விளையாட்டுன்னு தொடர்புடையன்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் அது. அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா சூரியனை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா அனுப்பியுள்ள பார்க்கர் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இல்லாத அளவு மிக நெருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனை கடக்க இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளி கிரகத்தோட சுற்றுவட்ட பாதையில் இருந்துக்கிட்டே சூரியனை கண்காணிக்கிறது தான் இந்த செயற்கைக்கோளோட வேலை. அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக சூரியனுக்கு இவ்வளோ நெருக்கம் தான் போக முடியும் அப்படின்னு ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அந்த சுற்றுவட்ட பாதையிலே அந்த எல்லைக்கிட்ட போய் சூரியனை வந்து பார்த்திங்கன்னா சூரியனை ரொம்ப நெருக்கமாக போகுது. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை ரொம்ப நெருங்கி போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, இந்த விண்கலத்தோடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கர் அப்படின்ற விண்கலம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 2018 தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. 7 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூரியனை ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இது தாண்டி மாதிரி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 டெஸ்ட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அது லாஸ். நீங்கள் முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் 2 கூட வந்து பார்த்திங்கன்னா என் கூடயே சேர்ந்து நீங்களும் படிக்க போகிறீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து தான் படிக்க போகிறோம். ஒரு டீமாக குரூப்பாக க்ரியேட் பண்ணி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக படிக்க போகிறோம். சரிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இந்த 2 தேர்வுலையும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச்லையும் கட்டண சலுகை பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, 100 மதிப்பெண் கொண்ட ஒரு தேர்வு எழுதணும். அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான கட்டண சலுகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.